வெல்கம் பேக் டு ஐ கேன் மாஸ்டர். நவ் இன்னைக்கு என்னம்மா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா நம்ம சைக்காலஜி சீரீஸ்ல 4th ஒன் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் என்ரிச் யுவர் நாலேஜ். கொஸ்டின் நம்பர் 1, ஹெரிஸ்டிக் முறை டேஸ் கற்றலை வலியுறுத்துகிறது. ஆன்சர், செய்து கற்றல். கொஸ்டின் நம்பர் 2, ஹெப்பினுடைய கொள்கை எதனுடன் தொடர்புடையது. ஆன்சர், கவனம். கொஸ்டின் நம்பர் 3, ஹீலி என்பவர் 1909ஆம் ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உள நல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது. ஆன்சர், சிகாகோ. கொஸ்டின் நம்பர் 4, ஹல்ஸ் என்பவரது கற்றல் கொள்கையினை குறிக்கும் சூத்திரம் யாது. SER ஈக்குவல் டு D இன்ட்டு S இன்ட்டு H இன்ட்டு R இன்ட்டு K மைனஸ் I. அப்ப ஃபார்முலால எது என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டினை மாத்தி கேட்கலாம். அப்ப SER அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா செயலின் விளைவு. கேபிட்டல் D அப்படின்னா என்ன அப்படின்னா உந்துதல். S அப்படின்னா தூண்டுதல். H பழக்க வழக்கம். R பிரதிபலிப்பு. K தடைகள். I உந்துதல். இதே கொஸ்டின்ல 4 ஆப்ஷன்ல கொடுத்துட்டு எது இதனுடன் கழிக்கப்படும், குறைக்கப்படும், வேறுபாடு கொண்டது அப்படின்னு கேட்டா உந்துதல். ஏன்னா அதுதான் -I. அதனால அதை கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ரைட், ஓகே. ஸ்டர்ன், கொஸ்டின் நம்பர் 5, ஸ்டர்ன் என்பவரின் வரையறைப்படி நுண்ணறிவு ஈவு என்பது மன வயது பை கால வயது இன்ட்டு 100. கொஸ்டின் நம்பர் 6, ஸ்கீமா எனப்படுவது. ஆன்சர், முந்தைய அறிவு. கொஸ்டின் நம்பர் 7, ஜெர்மனியில் உள்ள லீட்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வு கூடத்தை நிறுவியவர். வில்லியம் வூண்ட். கொஸ்டின் நம்பர் 8, JH பெஸ்டாலஜி எந்த நூலை எழுதியவர். ஆன்சர், லியோனார்டும் கெர்டூரும். ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 9, ஜான் டூயி கொள்கை. ஆன்சர், பயனளவு கொள்கை. கொஸ்டின் நம்பர் 10, வேக்ஸ்லர் என்பவர் உருவாக்கிய நுண்ணறிவு சோதனை எதனை கணக்கிட பயன்படுகிறது. ஆன்சர், விலக்கல். கொஸ்டின் நம்பர் 11, வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை. ஆன்சர், பல்புலன் வழி கற்றல். கொஸ்டின் நம்பர் 12, வெக்ஸ்லர் பெல்லீவு என்னும் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும். ஆன்சர், 60. கொஸ்டின் நம்பர் 13, விஸ்வ பாரதி என்பது ஒரு டேஸ் பல்கலைக்கழகம். கொஸ்டின் நம்பர் 14, விளங்காமல் ஒன்றை படிப்பது அதனை நினைவில் நிறுத்திக் கொள்வது. ராட் மெமரி ஆர் பிளைண்ட் மெமரி. ஆன்சர், நெட்டுரு நினைவு. கொஸ்டின் நம்பர் 15, விரி சிந்தனை இவர்களுடையதாகும். ஆன்சர், படைக்கும் திறனுடைய மனிதர்கள் உடையது ஆகும். கொஸ்டின் நம்பர் 16, விடலை பருவத்திற்கு தேவைப்படுவது. ஆன்சர், வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல். கொஸ்டின் நம்பர் 17, விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களின் பள்ளி ஆசிரியர். ஆன்சர், திரு ஐயாத்துரை சாலமன். கொஸ்டின் நம்பர் 18, வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி பெற நுண்ணறிவு உடன் மன வெளிச்சி முதிர்ச்சி தேவை. கொஸ்டின் நம்பர் 19, வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது. ஆன்சர், நுண்ணறிவு. வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிகம் தொடர்புடையது. ஆன்சர், உற்று நோக்கல். கொஸ்டின் நம்பர் 21, வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்பு உடையது. உற்று நோக்கல் முறை. கொஸ்டின் நம்பர் 22, வால்டார பள்ளியை தோற்றுவித்தவர். ருடால்ஃப் ஸ்டைனர். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர். பெஸ்டாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாய், நாக்கு, தொண்டை இவைகளில் அசைவு ஏற்படுத்துவது.
பேசுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையின் ஒரு வகை? வினா வரிசை முறை. வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது? நேர்கோட்டு முறை. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது டேஸ் ஏற்படுகிறது. அசாதாரணமான உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வளர்ச்சி ஆளுமை கொள்கை கொடுத்தவங்க யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்ட், அட்லர் மற்றும் யங். வளமளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர். கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர்? ஆண்டர்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வலுவூட்டல் என்பது ஒரு ஆன்சர் தூண்டுகோல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் போன்றவை டேஸ் வகையான மனவெளிச்சிகள். அடிப்படையான மனவெளிச்சிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் யார்? ஆன்சர் பிஷர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர்? ஆன்சர் பீனே மற்றும் சைமன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் ஸ்கின்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வயது வந்தோர் கல்வி திட்டம் என்பது டேஸ். ஆன்சர் 15 வயது முதல் 35 வயது வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது டேஸ். ஒழுக்க வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர்? அவர்தான் டிக்ஷனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வகைப்பாடு ஆளுமை கொள்கையை வெளியிட்டவர்? ஆன்சர் ஹிப்போக்ரைட்ஸ், கிரட்ச்மர் மற்றும் ஷெல்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை சொன்னவர்? ஐசங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை? ஆன்சர் உற்று நோக்கல் முறை. வகுப்பில் ஒழுங்கை நிலைநிறுத்த ஆசிரியர் கையாளுவதற்குரிய சிறந்த வழி? தகுந்த துணை கருவிகளை ஏற்ற இடங்களில் பயன்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பறையில் கற்றல் சிறக்க செய்ய வேண்டியது? ஆன்சர் அனுபவம் அளிக்கும் செயல் மூலம் கற்பித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பறையில் ஆசிரியரால் மேற்கொள்ளப்படும் எச்செயல் மாணவர்களோடு மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என கருதுகிறீர்கள்? ஆன்சர் கேட்கப்படும் மாணவன் அருகில் சென்று வினாக்கள் கேட்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பறையில் ஆசிரியரது பொதுவான நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். Okay, so wish you all the best. God bless you. We will meet in the next series.